மனிதனுக்கு 3 விதமான கடன்கள் உண்டு. ஒரு மனுஷன் பிறந்து வாழ்ந்தால் கடனையும் நெருப்பையும் மிச்சம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நெருப்பு இருந்தால் அணைச்சிட்டு தான் போகணும், இல்லைன்னா அது சின்ன நெருப்பு போதும் ஊரையே பற்ற வச்சுடும். கடன் இருந்தாலும் அந்த கடனை திருப்பி கொடுத்துடணும். ஆனால் மனிதனாக பிறந்தவனுக்கு 3 விதமான கடன் உண்டு. தேவர் கடன், ரிஷி கடன், புதல்வர் கடன். இந்த ரிஷி கடன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரிஷிகள் வாழ்ந்தார்களா, திருக்குறள், திருவாசகம், ராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்கள்லாம் எழுதினாங்க தெரியுமா? இதை படிக்கணும், அதுக்காக தான் எழுதி வச்சானுங்க அவனுங்க. படித்து அதன்படி வாழணும். அந்த படித்தா அந்த ரிஷி கடன் தீர்ந்துடும். நீ படிக்கவே இல்லைன்னு வச்சுக்க, அடுத்த தடவை நீ மனுஷ பிறப்பாக பிறந்து தான் ஆகணும். அது படிக்கிற வரைக்கும் ஆண்டவன் விடவே மாட்டான். ஏன்னா மனிதனுக்குள்ள 3 கடனை தீர்த்தே ஆகும். அந்த 3 கடனையும் தீர்க்காமல் இருந்தால் மறுபிறப்பு இருந்து கொண்டே இருக்கும். துன்பமாக